FLAG சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே, இன்றைக்கு குட் ஃப்ரைடே என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு புனித வெள்ளி. இந்த புனித வெள்ளியில நாம் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எப்பவுமே இந்த புனித வெள்ளி அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த நாளை புனிதப்படுத்தக்கூடாது. அந்த நாள் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த நாள் என்று சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டாம், நம்ம ரொம்ப துக்கப்பட வேண்டாம். அதை நினைத்து தேவனை நாம் துதிக்க வேண்டும். பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக மாறிவிடாதீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிற வார்த்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்துடைய நடுப்பகுதி, மையப்பகுதி இப்படியாக சொல்லுகிறது. அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். 4 பங்காக்கினார்கள். அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டார்கள். அவருடைய மேலங்கியை, அது ஒரு தையல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மேலங்கி, மிகவும் விலை உயர்ந்த ரொம்ப காஸ்ட்லியான மேலங்கி. அதை அவங்க கிழிக்கிறதுக்கு மனசு இல்லாம, ஏன்னா இவ்வளவு விலை உயர்ந்ததை ஏன் கிழிக்கணும், அதை நம்ம சீட்டு போட்டு நம்ம யாருக்காவது ஒருத்தனுக்கு வருதான்னு சொல்லி அதை பங்கிட்டு கொண்டார்கள். முதல்ல ட்ரெஸ்ஸை 4ஆ கிழிச்சிடுறாங்க. 2வது அங்கிய பங்கிட்டு கொண்டு ஒருவன் எடுத்துக்கொள்கிறான். இந்த 2 காரியம் ஏன் வித்தியாசமா நடக்குதுன்னா, இந்த ட்ரெஸ்ஸை 4ஆ கிழிச்சவங்க எதுக்காக வச்சிருப்பாங்க தெரியுமா? தன்னுடைய காரியத்துக்காக துடைப்பதற்கும் மற்ற சுத்தம் செய்வதற்கும் அவனுடைய இயேசு கிறிஸ்துடைய ஆடையை வைத்துக் கொண்டார்கள். இந்த அங்கி என்று சொல்றாங்க. யூதர்கள் 2 ட்ரெஸ் போடுவாங்க. உள்ள ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, மேல ஒரு அங்கி போட்டிருப்பாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, உன்னிடத்துல மேலங்கியை கேட்கிறவனிடத்துல உன்னுடைய உள்ளங்கியும் சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லுவோம். உள்ளாடையும் சேர்த்து கொடு என்று சொல்லுவார். 2 ஆடைகளை போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த மேலாடை என்பது பெரிய அங்கியை போல இருக்குது. அதையும் அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள். அன்பான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வஸ்திரத்தை கூட அவர் பங்கிடும்படியா ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கு மாறாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்க சொத்தை யாராவது பங்கிட்டு உங்களுக்கு முன்னாடியே நின்று அதை பங்கிட்டு எடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம மனசு தாங்குமா? நம்ம மனசு எப்படி ஏங்கும்? எவ்வளவு பரிதாபப்படுவோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை பங்கிட்டாங்களாம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அமைதியாக நின்றார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு முன்பாக நம்முடைய பொருட்கள் சூறையாடும் பொழுது, நமக்கு முன்பாக நம்முடைய ஆசீர்வாதங்கள் சூறையாடப்படும் பொழுது, நமக்கு முன்பாக நமக்கு விரோதமான காரியங்களை மனிதர்கள் பேசும் பொழுது, செய்யும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? எனக்கு அன்பான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையாக இன்றைக்கு மாறட்டும். இந்த புனித வெள்ளி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, எனக்கு முன்பாக எவர்கள் எதை பங்கிட்டாலும் அதை நான் ஒருபோதும் தவறாக புரிந்து கொள்ளாமல், எரிச்சல் அடையாமல், கோபப்படாமல், கர்த்தருடைய கரத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் அவர்களுக்கு விரோதமான யோசனைகளை செய்யாதபடி, பலிக்கு பலி வாங்காதபடிக்கு என்னை நானே அர்ப்பணிக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். நான் சொல்லுகிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த இருதயத்தை தருவார். அவன் யார் என்ன செய்தால் என்ன, எனக்கு தேவன் கொடுத்ததை எவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்று இந்த நாளை தைரியத்தோடு கடந்து செல்லுங்கள். உங்களை ஒருவனும் அசைய விடாதபடிக்கு, ஒருவனும் அசைக்க கூடாதபடிக்கு தேவனே உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.